மூன்றாவதாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவி ஹத்தீப் முஹம்மது சலீம் முஹம்மது அலி ஹஃபிதுல்லாஹ் நினைத்திருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு நேற்றைய விடயங்களையும் இன்று நடைபெறக்கூடிய விடயங்களையும் வைத்து நாங்கள் படிப்பினை பெறுவோம் என்பதாகும். அல்லாஹ் புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொன்னதற்கு பின்னால், தக்வாவை வலியுறுத்தியதற்கு பின்னால், அல்லாஹ்வுடைய அடியார்களே குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளுக்கு காரணம் நீங்கள் உங்களுடைய கரங்களால் தேடிக்கொண்ட விடயங்களாகும். அநேகமான விடயங்கள் அல்லாஹ் மன்னிக்கின்றான். இந்த பூமியில் அல்லாஹ்வை பலகீனப்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இல்லை. அதாவது அல்லாஹ்வுக்கு இயலாத விடயங்களை உங்களால் செய்ய முடியாது. எனவே அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உதவக்கூடியவர்கள் பொறுப்புதாரிகள் யாருமே கிடையாது. சூரா ஷூரா 30 வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த உம்மத்து இந்த சமூகம் மூன்று நிலைமைகளை கடந்து வந்திருக்கிறது. முதலாவது நிலைமை ஆட்சியாளர்களுடைய நிலைமை. இப்படியான ஆட்சியாளர்கள் என்றால் சுயநலத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்தவர்கள். காஃபிர்கள், குறிப்பாக தாத்தாரிகள், பிரெஞ்சு வாசிகள் அவர்களுடைய இஸ்லாமிய அந்த ஊர்களை ஆக்கிரமிக்கும் அளவுக்கு நாம் சுயநலமாகத்தான் வாழ்வோம் என்ற எண்ணத்தில் சுயநலத்தோடு ஆட்சி செய்த சில ஆட்சியாளர்கள். தாத்தாரிகள் முஸ்லீம்கள் வாழ்ந்த அந்த முஸ்லீம் ஆட்சியாளர்கள் வாழ்ந்த இடங்களை அபகரித்தார்கள், அழித்தார்கள், ஒழித்தார்கள், நாசமாக்கினார்கள், கொலை செய்தார்கள். பகதாதுக்கு வந்தார்கள். அந்த காலத்தில் முஸ்லீம்கள் ஆட்சி செய்த முக்கியமான கேந்திர ஸ்தலமாக இருந்த இடம் தான் பகதாத் வரைக்கும் வந்து பார்க்கின்ற போது இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் நடனமாடக்கூடிய பெண்ணை வைத்துக்கொண்டு ரசித்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த தாத்தாரிகள் என்ன செய்கிறார்கள், அம்பு எய்த போது அந்த நடனமாடிக்கொண்டிருந்த பெண் மரணித்து விடுகிறாள். அப்போது அந்த மன்னர்களுக்கு, இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு அந்த நடனமாடக்கூடிய பெண்ணுடைய மரணம்தான் பெரிய விடயமாக தென்பட்டதை தவிர முஸ்லிம் சமூகத்துடைய அவல நிலை அவர்களுக்கு பெரிதாக தென்படவில்லை. ஏன் அவர்கள் அந்த அளவுக்கு பாவம் செய்யக்கூடியவர்களாக, மோசமானவர்களாக, அநியாயக்காரர்களாக, அட்டூழியம் புரியக்கூடியவர்களாக, சுயநலவாதிகளாக, பாவிகளாகத்தான் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இந்த உலகத்தில் ஒரு காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு பெண் நடனமாடுகின்ற ஒரு பெண்ணுடைய மரணம் அவர்களுக்கு பெரிதாக தென்பட்டது. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் சிறுவர்கள், குழந்தைகள், முதியவர்கள், உலமாக்கள் கொலை செய்யப்படுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பெரிதாக அதை கருதவில்லை. ஏன் அவர்கள் சுயநலவாதிகளாக அவர்கள் தான் குடித்துக் கொண்டு தான் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் தவிர இஸ்லாமிய சமூகத்தை பற்றி அவர்கள் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. இது முதலாவது கூட்டம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அந்த காலத்திலே வாழ்ந்த அந்த ஆட்சியாளர்கள் முஸ்லீம்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருக்கவில்லை, சுயநலவாதிகளாக இருந்தார்கள். தாத்தாரிகளும் பிரெஞ்சுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த ஊர்களை, இஸ்லாமிய ஊர்களை நாசமாக்கிவிட்டு சென்றார்கள். இப்னு அசீர் என்று சொல்லக்கூடிய முக்கியமான வரலாற்று ஆசிரியர் தாத்தாரிகளுடைய காலத்தில் ஆட்சி செய்த முஸ்லீம்களுடைய ஆட்சியாளர்களை பற்றி சொல்கிற போது அவர் சொல்கிறார், அந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம் ஆட்சியாளர்கள் முஸ்லீம்களுக்கு உதவி செய்யவில்லை, முஸ்லீம் ஊர்களையும் அவர்கள் பாதுகாக்கவில்லை, இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆசை கூட அவர்களுக்கு இருக்கவில்லை. இசையோடும் பாவங்களோடும் வீணான காரியங்களோடும் மக்களுக்கு அநியாயம் செய்கின்ற விடயத்தில் தான் அவர்கள் ஈடுபாடு காட்டிக்கொண்டதார்கள் தவிர அல்லாஹ் பயந்தவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய விரோதிகளைத்தான் அவர்கள் மிகவும் பயந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் ஃபித்னா, அதாவது அந்த பாவங்களை செய்து ஆட்சி செய்வது என்பது விரோதிகளை விட பயங்கரமானதாகும். விரோதி வந்தால் தாக்கிவிட்டு போய்விடுவான். ஆனால் நாங்கள் பாவங்களை செய்து கொண்டு ஆட்சி செய்கின்ற போது அல்லாஹ் முழு நாட்டையும் அல்லாஹ் அழித்து விடுவான். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ஃபித்னாவை பயந்து கொள்ளுங்கள். அந்த ஃபித்னா எப்படிப்பட்டது என்றால், உங்களில் அநியாயக்காரர்களை மாத்திரம் அது பிடிக்க மாட்டாது, எல்லோரையும் அது பீடித்து உங்கள் எல்லோரையும் அழித்துவிடும். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கான். சூரா அன்ஃபால் 25 வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இது இந்த இடத்திலே இப்னு அசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்தில் இருந்த அந்த ஆட்சியாளர்களை பற்றி வர்ணிக்கிறார்கள் என்றால், இப்போது நாங்கள் வாழக்கூடிய காலத்தில் இப்னு அசீர் ரஹ்மத்துல்லாஹி இருந்தார்கள் என்றால் எப்படி எங்களை பற்றி அவர்கள் வர்ணிப்பார்கள்? எங்களுடைய நிலைமை பழைய ஆட்சியாளர்களுடைய நிலைமையை விட மோசமானதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இரண்டாவது சாரார் யார் என்றால் முஸ்லீம்களுடைய நிலைமை. இரண்டாவது முஸ்லீம் நிலைமை என்றால், முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை கிடையாது, துன்யாதான் நோக்கம் என்று வாழ்கிறார்கள். முஸ்லீம்களுக்கு மத்தியிலே சண்டை, முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பிளவு, முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பிரச்சனை, முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாத தன்மை. இது இரண்டாவது எங்களுடைய சமூகம் கடந்து வந்த விடயமாகும். அதையும் இப்னு அசீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்களுடைய நிலைமை எப்படி என்றால், அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை கிடையாது, அவர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள், ஃபித்னாக்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். மூன்றாவது நிலைமை என்னவென்றால், அது முன்னைய இரண்டு நிலைமை, மோசமான ஆட்சியாளர்கள், பாவம் செய்யக்கூடிய குடிமக்கள். இந்த இரண்டு நிலைமைகளுடைய முடிவு என்னவென்றால், அது ஆட்சியாளர்களாக இருந்தாலும் என்ன, அது குடிமக்களாக இருந்தாலும் என்ன, அவர்கள் ஒவ்வொருவரும் பாவத்திலும் அநியாயத்திலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் தாத்தாரிகள் பிரெஞ்சுகளோடு கூட்டு சேர்ந்து முஸ்லீம்களையும் முஸ்லீம் பிரதேசங்களையும் அழிக்க ஆரம்பித்தார்கள்.
ஒரு பக்கத்திலே தாத்தாரிகள் முஸ்லீம்களை தாக்கினார்கள், இன்னொரு பக்கத்தில் பரஞ்சுவாசிகள் முஸ்லீம்களை தாக்கிக் கொண்டே இருந்தார்கள். முஸ்லீம்களுடைய கிராமங்கள் ஊர்கள் அனைத்தும் அழிந்துவிட்டன. பள்ளிவாசல்களுடைய கதவுகளுக்கு முன்னால் அவர்கள் சாராய போத்தல்களை பீப்பாய்களை கொண்டு வந்து ஊற்றினார்கள். முஸ்லீம்களுடைய தலைகளிலும் உடுப்புகளிலும் சாராயத்தை ஊற்றினார்கள். அந்த அளவுக்கு முஸ்லீம்களை கேவலப்படுத்தினார்கள். முஸ்லீம்கள் கேவலமாக இருந்தார்கள், பயந்து கொண்டிருந்தார்கள். தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாதவர்களாக கோழைகளாக முஸ்லீம்கள் இருந்தார்கள். காரணம் என்ன? மோசமான ஆட்சியாளர்கள், மோசமான குடிமக்கள், உலகம்தான் நோக்கம் என்று வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அவர்கள் மீது அவர்களுடைய விரோதி அல்லாஹ் சாட்டி முஸ்லீம்களுடைய ஆட்சியை பறித்தான், பிரதேசங்களை பறித்தான், கண்ணியத்தை அல்லாஹ் பறித்தான். முஸ்லீம்கள் அந்த காலத்திலே வெறும் முதலைகளை போன்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்களே தவிர அவர்கள் யாரும் தைரியசாலிகளாக இருக்கவில்லை. அதாவது அடியார்களே, முதலாவது இரண்டு நிலைமையும் நாங்கள் வாழக்கூடிய நிலைமை. ஆட்சியாளர்களே மோசமானவர்கள், குடிமக்களும் மோசமானவர்களாக இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மில் பெரும்பாலானவர்கள் மேற்கத்திய சக்திகளுக்கு உள்வாங்கப்பட்டு மேற்கத்திய சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்ற அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று வாழக்கூடிய பெரும்பாலான முஸ்லீம்கள் மோசமான நிலைமையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களுடைய சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள் பசியோடு இருக்கிறார்கள். அவர்கள் உண்ணுவதற்கு வழியும் இல்லை, தாகத்தோடு இருக்கிறார்கள், குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லை, காயங்களோடு நோய்களோடு இருக்கிறார்கள். மருந்து கூட கிடையாத நிலைமைக்கு கேவலமான நிலைமையில் இஸ்லாமிய சமூகம் மாறிவிட்டது. அப்படி இருந்தும் நம்மில் சில முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய அவல நிலைகள் அவர்களுக்கு பெரிதாக தென்படுவது கிடையாது. அதை பெரிதாக பார்க்காமல் இருக்கிற, கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள். பாவங்களை பார்த்தோம் என்று சொன்னால் திருமண வீடுகளில் அனாச்சாரம், ரோசமில்லாத விடயங்களை, பாவங்களை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சோதனைகளுடைய காலங்களில் கூட பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டிய காலங்களில் கூட பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான காலங்களில் அல்லாஹ் ஹராமாக்கியதை செய்து கொண்டிருக்கிறார்கள், பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இசை, நடனம், அரைகுறை ஆடை சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. சாராயம், வட்டி சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்கள் உதாசீனம் செய்யப்படுகிறது. சில பேர்கள் மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றோ மனோ இச்சையை பின்பற்றிக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை மறந்து விட்டார்கள். உதாரணமாக பார்த்துக்கொண்டு இன்றைக்கு எங்களுடைய திருமண வைபவங்களை பார்த்துக்கொண்டு அல்லாஹ் கோபப்படுத்தக்கூடிய விடயங்கள் தான் பார்க்கிறோம். நடனம், இசை, அதே போல அரைகுறை ஆடைகள், ஆண் பெண் கலப்பு, இது போன்ற பாவங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கஸாவுடைய பிரச்சனையை அவர்கள் கண்டும் காணாதவர்களாக என்னுடைய முஸ்லீம்கள் பாவங்களிலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி, இவர்கள் செவிடர்கள், இவர்கள் குருடர்கள், இவர்கள் பேச முடியாத ஊமைகள் என்று அல்லாஹ் சொல்வதை போன்று முஸ்லீம்கள் மாறிவிட்டார்கள். எனவே இந்த காலத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கும் முன்னைய காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்களுக்கும் இந்த காலத்தில் வாழக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? முன்னைய ஆட்சியாளர்கள் ஒரு நடனமாடுகின்ற பெண்மணியை கொலை செய்து விட்டார்கள் என்று கவலைப்பட்டார்களே தவிர இஸ்லாமிய சமூகம் அளிக்கப்படுவதை அவர்கள் பெரிதுபடுத்தவில்லை. அது போன்றதான் எங்களுடைய இன்றைய காலமும் மாறி இருக்கிறது என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று எங்களுடைய வாலிபர்கள், இளைஞர்களுக்கு மத்தியில் வீடுகளிலே, பாடசாலையில் நடைபெறக்கூடிய ஃபித்னாக்களை நாங்கள் பார்த்தோம் என்றால் பல்கலைக்கழகங்களில், பாதை ஓரங்களிலே, அதே போன்று கழகங்களிலே நடைபெறக்கூடிய அனாச்சாரங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால் சுப்ஹானல்லாஹ், இது முஸ்லீம்களுடைய தன்மையா என்று கூட நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஈமான்தார் இப்படியான பாவங்கள் ஈடுபடுவாரா? அதாவது அல்லாஹ் எப்படி எங்களுடைய சோதனைகளை அல்லாஹ் நீக்குவான்? அல்லாஹ் எப்படி எங்களுடைய துவாக்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? முனாஃபிக்குடைய துவா அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? ஹராத்தை சாப்பிடக்கூடியவங்களோட துவா அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? உறவினர்களோட துண்டித்து நடக்கக்கூடியவங்களுடைய துவா அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? அண்டை வீட்டுக்காரர்களோட மோசமாக நடக்கக்கூடிய துவா அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? ரோசமில்லாத கணவன்மார், மனைவி, பிள்ளைகள் அரைகுறை ஆடை அணிகின்ற போது அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரோசமற்ற கணவன்மார் இருக்கும்போது அல்லாஹ் எப்படி துவாவை ஏற்றுக்கொள்வான்? பாவங்கள் நடைபெறுகின்ற போது தடுக்காமல் இருக்கும் போது அல்லாஹ் எப்படி எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான்? எனவே பாவங்களை தடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? இந்த பாவங்கள் அதிகரித்து விட்டன என்று கத்தீப் அவர்கள் சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, எங்களுடைய சமூகத்துக்கு ஏற்பட்ட நோய் என்னவென்றால், அது விரோதிகள் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்க்கு முன்னால் எங்களுக்கு மத்தியில் நோய் ஏற்பட்டிருக்கு. அது என்ன? எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாத தன்மை, எங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை, எங்களுக்கு மத்தியில் பிளவு, எங்களுக்கு மத்தியில் சண்டை, எங்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவு. இது மிகப்பெரிய முசீபத்தாக, சோதனையாக இருக்கிறது. ஈமான் இல்லாதவர்கள் தான் தங்களுக்கு மத்தியிலே சண்டைப்படுத்துவார்கள். தங்களை இன்னொரு முஸ்லீம் கொல்ல மாட்டார். ஈமான் இல்லாத தன்மையால் தான் இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் கொலை செய்யக்கூடிய ஒரு நரகத்துக்கு செல்வார், கொலை செய்யப்பட்ட ஒரு நரகத்துக்கு செல்வார். ஆயுதங்களை முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம்கள் வெளியாக்குவது, சின்ன சின்ன காரணங்களுக்காக கொலை செய்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் வதாவின் நேரத்தில் செய்த உபதேசத்தை இந்த சமூகம் அப்படியே தூக்கி எறிந்து விட்டார்கள். ஒரு மனிதனுடைய இரத்தம், உடைமை, மானம், மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படியான உபதேசங்களை எல்லாம் இந்த சமூகம் தூக்கி எறிந்து விட்டார்கள், உதாசீனப்படுத்திவிட்டு உதறிவிட்டார்கள் என்று சொல்லிவிட்டு கத்தீப் அவர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று இஸ்லாமிய சமூகத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை பாருங்கள்.
இந்த சில பேர்கள் காசை தான் வழங்கி கொண்டிருக்கிறார். காசு 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 என்று காசுக்கு பின்னாலும் மனோ இச்சைக்கு பின்னாலும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுங்க, இவர்கள் இந்த பூமியை துணிந்து பார்க்க கூடாதா? அவர்களுக்கு உள்ளம் இருந்தால் அவர்கள் சிந்திப்பார்கள், செவிப்பில் இருந்தால் அந்த செவிப்பில் நல்லதை கேட்கக்கூடாதா? எனவே உள்ளமும் இருட்டாகிவிட்டது, உள்ளம் குருடாகிவிட்டது. குருடு தன்மை என்று உள்ளத்தில் ஏற்படக்கூடியதை தவிர அது கண் பார்வையில் ஏற்படக்கூடியது அல்ல என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்றைய இஸ்லாமிய சமூகத்தின் நிலைமை இவ்வாறு தான் இருக்கிறது. சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி அவர்கள் சண்டை பிடிப்பது, பாவமான விடயங்கள் ஈடுபடும். இன்றைக்கு இந்த ஃபுட்பால் மேட்ச்கள், அதாவது உதைப்பந்தாட்ட போட்டிகள், அழகுராணி போட்டிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மஸ்ஜிதுகளுக்கோ இந்த மஸ்ஜித் அக்ஸாவுக்கோ குதுசுக்கோ கிடையாது. குதுசுடைய விடைய மஸ்ஜித் அக்ஸாவுடைய விடயத்தை விட இந்த ஃபுட்பால் மேட்ச்களுக்கு எங்களுடைய வாலிபர்களை இளைஞர்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்துடைய முடிவு எங்கே தான் போய் முடிய போகிறது தெரியாது. ஈமான் இல்லாத தன்மைகள் தான் இவைகள் அனைத்தும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஸ்லீம்களே, தலைவர்களே, உங்களில் ஒருவர் கூட புத்தி உள்ளவர் இல்லையா? இந்த உம்மத்து சிதறி இருக்கும் போது இந்த உம்மத்துக்கு எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? முஸ்லீம்களுக்கு எப்போது திருந்துவார்கள்? எப்போது முஸ்லீம்களுக்கு தக்வா கிடைக்கும்? எப்போது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு இவர்கள் கட்டுப்படக்கூடிய மாதிரி? இஸ்லாமிய தலைவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள், அவர்கள் உங்களை நேசிப்பார்கள். மக்களை நீங்கள் நேசிக்க வேண்டும், மக்கள் உங்களை நேசிக்க வேண்டும். நீங்கள் மரணித்தால் உங்கள் மீது அவர்கள் தொலைவிப்பார்கள், அவர்கள் மரணித்தால் நீங்கள் அவர்களை தொலைவிக்க வேண்டும். இதுதான் நல்ல ஆட்சியாளர்களுடைய அடையாளம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று எங்களுடைய அந்த நிலைமையை பார்த்தோம் என்றால் நாங்கள் வாழக்கூடிய நிலைமை மிக மோசமான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நயவஞ்சகம், குஃபுர் நிறைந்த ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நாங்கள் எங்களை பார்த்து முஸ்லீம் அல்லாதவர்கள் சண்டைக்கு அழைக்கின்ற அளவுக்கு முஸ்லீம்கள் கோழைகளாக மாறிவிட்டார். உணவு கலைப்பதை போன்று எங்களை சண்டையின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இதுக்கு பின்னால் இந்த அரபு சமூகம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது? இந்த உம்மத்து ஒன்றுக்கும் உதவாத சமூகமாக மாறிவிட்டது, இழிவுபடுத்தப்பட்ட சமூகமாக மாறிவிட்டது. அல்லாஹ் இடத்தில் தான் நாங்கள் முறைப்பாடு செய்கின்ற உம்மத்துடைய நிலைமையை ஒருவர் நபியிடத்திலே முறைப்பாடு செய்கின்ற ஒரு கவிதையை ஹதீப் படித்தார்கள். நபி அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ரசூல்மார்களிலே சிறந்தவரே, இன்று நடைபெறக்கூடிய கை சேதங்களை உங்களுக்கு என்ன தெரியும்? இன்று நடைபெறக்கூடிய அனாச்சாரங்கள் உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுடைய சமூகம் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் அவர்கள் ஈமானை கொண்டு கஹ்ஃப் வாசிகளை போன்று ஈமானிலே பலமானவர்களாக இருந்தார்கள், திக்ர் செய்து கொண்டு நபியோட சுன்னாவை பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று வாழக்கூடிய மக்கள் அதுக்கு மாற்றமாக இருளிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த கவிதையுடைய பகுதிகளை சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த இழிவை விட்டு நீங்கள் வெளிப்பட வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய முன்னோர்கள் எப்படி இஸ்லாத்தை நேசித்து இஸ்லாத்துக்காக வாழ்ந்தால் அது போன்று வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா நேர்வழியை வெற்றியை குர்ஆனில் வைத்திருக்கிறான். குர்ஆனை பற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள். குர்ஆனில் நேர்வழி அல்லாஹ் வெளிச்சத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். குர்ஆனை பற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏ ரப்பே, இந்த உம்மத்து நல்ல விடயங்களை செய்வதற்கு இந்த உம்மத்துக்கு நீ சந்தர்ப்பத்தை கொடுப்பாயாக, நல்ல விடயங்களை இந்த உம்மத்துக்கு அழகாக நீ காட்டுவாயாக, இந்த உம்மத்துடைய ஒற்றுமையை நீ பலப்படுத்துவாயாக, இவர்களுக்கு நீ உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நீ உதவி செய்வாயாக என்ற கவிதையை படுத்திவிட்டு குத்பாவுடைய முதல் பகுதியை முடித்துவிட்டு இரண்டாவது பகுதியிலே ஹத்தீப் அவர்கள் மிக சுருக்கமாக அல்லாஹ் இப்போ வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பின்னால், ஏ வாலிப பெண்களே, நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள், இஸ்லாத்தை விட்டுவிட வேண்டாம், அல்லாஹ்வுடைய நிழலுக்கு கீழே வந்து விடுங்கள். மஹ்ஷரிலே நீங்கள் மஹ்ஷருடைய மைதானத்துக்கு செல்லும் வரைக்கும், கியாமத்துடைய நாள் வரைக்கும் நீங்கள் தீனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த நாளிலே சூரியனுடைய தலைக்கு மேலே ஒரு சாணுக்கு மேலே கொண்டு வந்து வைக்கப்படும். அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு வாலிபனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். எப்படியான வாலிபன்? பாவம் செய்யாத வாலிபன். இந்த கூட்டத்தில் நீங்கள் எப்போது மாறப்போகிறீர்கள்? ஏ போராளிகளே, மார்க்கத்தில் உறுதியாக இருங்கள், தீனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய இருப்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பைத்துல் மக்திஸ் உங்களுக்குரியதாகும், இதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதிகமான நன்மைகளை செய்யுங்கள், பாவங்களை விட்டுவிடுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய கூட்டத்தில் நீங்கள் ஆகும் வரைக்கும் சூரா ஃபுஸ்ஸிலத் 30 வசனம், யார் இந்த உலகத்தில் எங்களுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்லி அதில் உறுதியாக இருப்பார்களோ அவர்கள் மரணிக்கின்ற போது மலக்குமார்கள் அவர்களிடத்தில் இறங்கி சொல்வார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், சொர்க்கத்தை கொண்டு உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு உங்களுக்கு நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களோடு நாங்கள் உலகத்தில் இருந்ததை போன்று மறுமையிலும் உங்களோடு இருப்போம் என்ற அந்த கூட்டத்தில் நீங்கள் ஆகும் வரைக்கும் மார்க்கத்தில் பலமாக இருங்கள். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, இது பொய்யாக மாட்டாது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய போராடுகின்ற விஷயத்தை அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நீங்கள்
உங்களுடைய மன இச்சைகளில் ஈடுபட்டு இந்த மஸ்ஜித் அக்ஸாவை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய முன்னோருடைய சுண்ணாக்களை மறந்து விடாதீர்கள். அதை நீங்கள் பற்றிப்பிடித்துக் கொள்ளுங்கள். முன்னோர்களுடைய வழிமுறைகளை பற்றிப்பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள். குலஃபாக்களை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள். சலஃபு சாலிகளை முன்மாதிரி எடுத்துக் கொள்ளுங்கள். முன்னைய தலைவர்களை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள். சோம்பேறிகளாக மாறிவிட வேண்டாம். உலகத்தை மாத்திரம் நேசித்து வாழக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டாம். நல்ல உலமாக்களை விட்டு நீங்கள் தூரமாகிவிட வேண்டாம். அந்த உலமாக்கள் உங்களை ஃபித்னாக்களை விட்டு பாதுகாப்பார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு சொர்க்கத்துடைய வழிகாட்டப்படுகிறது. அலி இப்னு மதீன் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் மக்கள் மதம் மாறிய அந்த சந்தர்ப்பத்தில் ஈமானில் சந்தேகம் ஏற்பட்ட போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இந்த தீனை அல்லாஹ் பாதுகாத்தான். அதே போன்று சோதனைகள், குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற சோதனை ஏற்பட்ட நேரத்திலே ஈமானை விட்டு மக்கள் சென்று விடக்கூடாது, மதம் மாறிவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கொண்டு இந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருக்கிறார். எனவே நாங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றவர்களின் பக்கம் தேவையுள்ளவராக இருக்கிறோம். அஹ்மத் இப்னு ஹம்பல் போன்றவர்களின் பக்கம் இந்த காலத்தில் நாங்கள் தேவையுள்ளவராக இருக்கிறோம் என்று சொல்லி ஹத்தீப் அவர்கள் இறுதியாக துஆ செய்து முழுமையாக மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார். அந்த அடிப்படையில் இன்றைய 3 ஹுத்பாக்களில் முதலாவது ஹுத்பா மஸ்ஜித் ஹராத்துடைய ஹுத்பா. அதில் அவர்கள் மிக முக்கியமாக எங்களுடைய வாழ்நாளை மிக கவனமாக அல்லாஹ்வுக்காக நாங்கள் செலவழிக்க வேண்டும். குறிப்பாக 40 வயது அடைந்தவர்கள் மரணத்துக்கு தயாராகுங்கள், நீங்கள் மரணத்தை நெருங்கிவிட்டீர்கள் என்ற செய்தியை குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி அழகாக சொன்னார்கள். நாங்கள் மரணத்துக்கு எப்போதும் தயாராகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஹுத்பாவிலே ஹத்தீப் அவர்கள் அல்லாஹ்வை நெருங்க வேண்டுமாக இருந்தால் மிக சிறந்த அமல் சுஜூத் செய்வது. தொழுகையில் ஒவ்வொரு ரக்காத்திலும் 2 தடவைகள் சுஜூத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்றால் சுஜூத் என்பது அல்லாஹ் மிக விருப்பமான அமல். நபிமார்கள், மலக்குமார்கள், நல்லவர்கள் எல்லாம் சுஜூத் செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் குர்ஆனில் பேசி. எனவே அதிகமாக நாங்கள் தொழுகைகளில் ஈடுபடுவதை போன்று அதிகமாக சுஜூதில் இருந்து அல்லாஹ்விடத்திலே என்னுடைய தேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று நேர்களுக்கு கூறிக்கொண்டு, மூன்றாவது ஹுத்பாவிலே முன்னைய ஆட்சியாளர்களை போன்றுதான் எங்களுடைய இன்றைய ஆட்சியாளர்களும் தாத்தாரிகளுடைய காலத்தில் முஸ்லிம்கள் அழிவதற்கான காரணம் என்ன, அந்த அழிவுக்கான காரணங்கள் இன்றும் எங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலும் குடிமக்களுக்கு மத்தியிலும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார். பாவங்களை விட்டு வெளியே வருவோம், அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக எங்களுக்கு வரும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவ்வாறான முறையில் வாழ்வதற்கு கிருபை செய்வானாக. அந்த அடிப்படையில் இன்றைய ஹுத்பாக்களை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேர்களுக்கு நேர்களாக உங்களுக்கு அல்லாஹ் பாலிக்க வேண்டும் என்று துஆ செய்து நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷர்ஃபான் அஹ்மத் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா என்ற அனைவர்களுக்கும் கூறி இன்னும் ஒரு மனாபில் உஸ்தாத் நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறோம். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.